மத்தவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, வண்டியில தலைவர் இருக்கிறாரு, யாரா இருந்தாலும் முறைக்கிறான். முறைச்சுட்டு தான் அடியை தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்சு அடி இல்லை. அவ்வளவு திமிராடா உனக்கு, அவ்வளவு ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமிரா முறைச்சு பார்த்ததுதான் அடித்தாங்க. 4 தட்டு தட்டினாங்க, ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல. அவங்களுக்கு வேலை இல்ல, மிரட்டுறதா உங்களுக்கு வேலை. அதனால் திரும்ப திரும்ப நான் சொல்வது இதுதான். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் ஐயாவை போய் சந்திக்கிறாங்க. சந்திங்க. முதலமைச்சரை சந்திச்சு என்ன சொல்றாங்க? அவர் கார்ல போனாரா? இன்னைக்கு பல வீடியோ நாம பாக்குறோம். தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் பல வீடியோ போட்டு காட்டுறீங்க. அந்த 2 வீலர்ல கார் அடித்தது மிக தெளிவாக, தெள்ள தெளிவாக நமக்கு தெரியுது. அந்த வீடியோ கேப்சர் ஆனது பாத்தீங்கன்னா மிக தெள்ள தெளிவா அந்த 2 வீலர்ல அடிக்கிறாங்க. அதெல்லாம் மறைச்சிட்டு இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவங்களை போய் பார்த்து, இது எப்படி இருக்குன்னா இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஆட்சி நடக்குது. ஒரு சாதாரண ரோட்ல போற மனிதரை போய் நீங்க தட்டுறீங்க, கேட்டா முறைச்சு பார்த்தாரு 4 தட்டு தட்டுனுங்கிறீங்க. அதுக்கப்புறம் மருத்துவமனையில போய் நெஞ்சு வலின்னு படுத்திருந்தா அதையும் கேவலப்படுத்துறீங்க. அதை கேள்வி கேட்டா என்னையும் மிரட்டுறீங்க. அதை தாண்டி முதலமைச்சரை போய் பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. அதுவும் திருமாவளவன் பத்திரிகையாளர் சந்திப்புல என் பேரை இழுத்து நான் தான் இதற்கு பின்னாடி இருந்தங்கிறார். அந்த 2 வீலர் காரலையும் தெரியாது, யாருன்னே தெரியாது. நான் சாமானிய மனிதனாக குரல் கொடுக்கின்றேன். என்னை போல நீங்களும் குரல் கொடுக்கிறீங்க. திருமாவளவன் அவர்கள் இதெல்லாம் விட்டுட்டு நாகரிகமான அரசியலுக்கு வரணும். இது போன்ற வன்முறை, வெறுப்பு அரசியல், மிரட்டுவது, ரோட்ல போறவங்களை இடிப்பது, கேள்வி கேட்டா அடிக்க போவது, இது எந்த விதமான அரசியல்? இவங்க தமிழ்நாட்டில் என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க? இவர்களால் என்ன மாற்றம் நடக்கும்? வன்முறை அரசியல்னால யாருக்கு என்ன லாபம்? அதனால அதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட போவது கிடையாது. உங்களுக்கு தெரியும், அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு அடி அடிச்சா 2 அடி கொடுக்குறாங்க. மத்தவங்க மாதிரி வாங்கிட்டு போற ஆள் இல்ல. அதனால அதற்கும் தயார் தான். நீங்க வரனா வாங்க. அதனால இந்த உருட்டல் மிரட்டல் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இதையெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன். பல ரவுடிகளை டீல் பண்ணிருக்கேன். இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சு கூடாது. அதே நேரத்தில் முதலமைச்சர் நான் சொல்றது, நீங்க உள்ள புந்து ஏன் எஃப்ஐஆர் போடல? இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணல? மிக தெளிவாக ரோட்ல வன்முறை நடந்திருக்கு. உங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க எம்பி கார்ல இருக்காரு, அவர் இறங்குறாரு, சுத்தி அத்தனை பேர் இருக்காங்க. அப்ப முதலமைச்சர் அவர்கள் சாமானிய மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியலனா, காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த பதவியில் உட்காரணுமா? ஒரு சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியவில்லை என்றால் முதலமைச்சர் என்கின்ற நாட்கள் எதுக்கு வேணும்? அப்ப சாமானிய மனிதனுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்ல, கூட்டணி கட்சி அண்ணா திருமாவளவன் தான் முக்கியம் என்று முதலமைச்சர் அவரும் முடிவெடுத்துட்டார். இது தமிழக மக்கள் அண்ணா இன்னைக்கு அந்த காலம் மாதிரி இல்ல. டிவியில நீங்க அத்தனை ஆங்கிள் போட்டோ எடுக்கிறீங்க, இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் போடுறீங்க, தனியார் தொலைக்காட்சி எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம், வேறு வேறு ஆங்கிள் காட்டுறீங்க. சாமானிய மனிதனுக்கு தெரிந்துவிடும் யார் ஏமாத்துறாங்க, யாரு பொய் சொல்றாங்க. அதனால் முதலமைச்சர் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுத்து காவல்துறையினுடைய மானத்தையும் அரசனுடைய மானத்தையும் காப்பாற்ற